உனக்கு என்னம்மா வேணும்? சித்தார்த்த பத்தியே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை முழுக்க இந்த அறையிலேயே இருக்க போறியா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அங்க அவன் உன்னை நினைச்சுக்கிட்டே பைத்தியம் மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கான். நீ என்னடானா இந்த அறையில உட்காந்து செத்துக்கிட்டு இருக்க. ஏன்? உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்னதான் பிரச்சனை? என்ன இதெல்லாம்? சித்தார்த் சந்தோஷமா இல்லதான், இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் பாட்டி. ஆனா இந்த முடிவையும் அவர் தானே எடுத்தாரு. நான் அவர்கிட்ட இத பத்தி நிறைய தடவை பேச முயற்சி பண்ண பாட்டி. ஆனா அவர் இத பத்தி பேச தயாராவே இல்லையே. அவர் மாறிட்டாரு. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கல்ல, அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல பாட்டி. நான் மட்டும்தான் அழுதுட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு என் மேல இருந்த காதல் மறைஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிற பாட்டி. இனிமே நான் உங்க விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும். பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க? ரோஷினி, என் மனசுல ஒரு நல்ல திட்டத்தை யோசிச்சு வச்சிருக்க. நீ முதல்ல என்ன முடிவு பண்ணிருக்கன்னு என்கிட்ட சொல்லு ரோஷினி. நீ இதுல எனக்கு துணையா இருப்பல்ல? நீ ஏன் பக்கம் தானே? சொல்லு ரோஷினி, சொல்லு. இருப்பியா இருக்க மாட்டியா? நான் எப்போ உங்க பக்கம் தான் பாட்டி. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். எனக்கு என்னோட பழைய சித்தார்த் திரும்ப வேணும். முன்னாடி இருந்த மாதிரி எல்லாம் மாறணும் பாட்டி, எல்லாமே. சரி சரி,